பாருங்க, இவன் இவ்ளோ ஜுரத்துல இருக்கும்போது கூட அப்பா கையெழுத்து போடணும்னு எப்படி அடம் பண்றான் பாருங்க. ஜுன்னு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டும் மித்ரா கண்டுக்காம இருக்கான்னா அவனை என்னன்னு நினைக்கிறது? நீங்க ஏதாவது தப்பா எடுத்துப்பீங்களோண்டா நான் உங்ககிட்ட இது சொல்லலப்பா. நீங்க கையெழுத்து போடலன்னு ஜுன்னு அழுது அழுது அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. பாவம் ஜுன்னு. மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே இருந்ததால அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. இவனோட வேதனையை அவன் எப்படி புரிஞ்சுப்பா? அக்கா, ஜுன்னுவா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதாக்கா நல்லது. அண்ணி, அதுதான் பெட்டர். வீட்லயே இருந்தா ஃபீவர் குறையாது. விவேக், நீ போய் கார் எடு. சரி பெரியப்பா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன். அப்பா கையெழுத்து போட்டாருன்னா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போவேன். ஜுன்னு, எந்திரிச்சிட்டியா? நீ சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சிரு. அம்மா, அம்மா இங்க பாருங்கம்மா, அப்பா இதுல சைன் போட்டிருக்காருமா. அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காருமா. எனக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சுமா. இனி நான் அழமாட்டேமா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்கும் எங்க அப்பாவுடைய சைனை காட்டிடுறேன். எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. இப்பவே வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த குட் நியூஸ் சொல்ல போறேன். பாட்டி, தாத்தா, இவனுக்கு என்னாச்சு ஆண்டி? காலையிலே இப்படி கத்திக்கிட்டு இருக்கான். என்ன இவ்ளோ ஹாப்பியா இருக்கு ஜுன்னு? உனக்கு ஃபீவரும் குறைஞ்சிடுச்சே. ஆமா குறைஞ்சிருச்சு பாட்டி. அப்பா என் ப்ரோக்ரஸ் கார்டுல சைன் போட்டுட்டாரு பாட்டி. என்னது? அப்பா சைன் போட்டுட்டாரா? ஆமா லக்கி. அம்மா அந்த கார்டை கொடுங்க. நீயே பாரு லக்கி. உண்மைதான் ஜுன்னு. பாட்டி, தாத்தா, நீங்களும் பாருங்க. மித்ரா எதுக்கு ஆண்டி சைன் போட்டான்? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல, அப்பா சைன் போட்டுட்டாருன்னு இப்பவாது நம்புறீங்களா? நாங்க நம்புறோம் ஜுன்னு. உன் சந்தோஷத்தை பார்த்து எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குடா. இப்ப நான் அப்பாவுடைய பையன்.
எனக்கு அப்பா இருக்காரு. லக்கி, இன்னைக்கு நாம ஸ்கூலுக்கு போலாம். எல்லாருக்கும் அப்பா சைன் போட்டதை காமிச்சிடலாம். சிண்டு, பன்னி, அப்புறம் வருண், ஹனி எல்லாரும் என்ன அப்பா இல்லைன்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயும் எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்ல போறேன். இதுக்கப்புறம் எல்லா தடவையும் என்னுடைய ப்ரோக்ரஸ் கார்டுல அப்பா தான் சைன் போட போறாரு. எனக்காக அவரு ஸ்கூலுக்கு வருவாரு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல எனக்காக பேசுவாரு. அம்மா, அப்பா சைன் போட்டதுக்காக அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். லக்கி வா. அங்க இருக்கிற அந்த 4 பேர்ல யார் சைன் போட்டிருப்பாங்க? இப்போ தெரிஞ்சிரும் ஆண்டி. அந்த ஃபோர்ஜரி 420 யாருன்னு இப்போ தெரிஞ்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் விவேக். ராத்திரி என்கிட்ட சொன்ன மாதிரியே ஜுன்னுவோட ப்ரோக்ரஸ் கார்டுல மாமாவோட சைனை நீ போட்டுட்ட. ஜுன்னுவும் சந்தோஷமாயிட்டான். இந்த சைனை போட்டது விவேகா? ப்ரோக்ரஸ் கார்டில் நான் சைன் பண்ணல ஜானு. என்ன நீ போடலையா? உங்க பெரியம்மா தான் போட்டாங்க விவேக். நீங்களும் நானும் விவேக்கும் யோசிச்ச மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்களா அத்தை? அரவிந்த் அக்கா சைன் போட்டிருக்காங்களா மனிஷா? இல்லங்க, நான் கூட சைன் போடலையே. என்னது, அதுல நீயும் சைன் போடலையா? காலையில போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் மறந்துட்டேங்க. நீங்களும் சைன் பண்ணல, நானும் சைன் பண்ணல. அப்ப அண்ணன் சைன் யார் பண்ணிருப்பா? அக்கா தான் சைன் போட்டிருப்பாங்க. லக்ஷ்மி ஜுன்னுவை ஏமாத்த மாட்டான்னு நீ சொன்ன. பாரு, அவ தான் சைன் போட்டிருக்காளாம். நான் சைன் போடல ஜானு.